வணக்கம். இது வழக்கு. கொடூரம்ங்கிற வார்த்தை சமீப காலமா அடிக்கடி உச்சரிக்கப்படுது. தினமும் எத்தனையோ கொலைகள் நடந்தாலும் சில கொலைகளை மட்டும் கொடூர கொலைன்னு சொல்றோம். அதாவது 1995 டெல்லி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுஷில் சர்மா தனது மனைவி நைனா சஹானிய துப்பாக்கியால சுட்டு கொன்றார். ஆனா அதன் பிறகு அவர் செய்த காரியம் தனது மனைவிய துண்டு துண்டா நறுக்கி தந்தூரி அடுப்புல வேக வச்சிருந்தாரு. இத ஒரு கொடூர சம்பவமாவே சொல்லலாம். இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் பல்வேறு ரூபங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. சென்னையில கொடூரமா ஒரு பாலியல் சம்பவம் அப்படித்தான் நடந்திருக்கு. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். மினி லாரியின் கதவில் ரத்தம், டிரைவர் கேபினுக்குள் ரத்தம், கியர் கைப்பிடியில் ரத்தம், இருக்கையில் ரத்தம். விபத்தினால் ஏற்பட்ட ரத்தம் அல்ல இவை. நாம் நாகரீக மனிதர்கள் இல்லை என்பதற்கான ரத்த சாட்சிகளே இவை. 9 வயது சிறுமியை வாகனத்தில் கடத்தி அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார் இதோ இந்த மாவீரன். சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மல்லிகையின் பேத்தி சரண்யா. பாட்டியுடன் பழக்கடையில் இருந்தபோது சுரேஷ் என்ற இந்த வாகன ஓட்டுநர் பொம்மை வாங்கித் தருவதாக சரண்யாவை அழைத்திருக்கிறார். பாட்டி பழ வியாபாரத்தில் ஆர்வமாக இருந்ததால் ஓகே என சொல்ல சரண்யாவும் பொம்மையை விரும்ப சரண்யாவை தனது வாகனத்தில் ஏற்றியுள்ளார் சுரேஷ். கொய்யாப்பழம் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் போய் என்ன போய் வியாபாரம் பண்ணிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புனா. அப்பதான் போய் வண்டி அவுத்து பழத்தை வச்சு ஒரு ஆள் வந்து கேட்டாரு. பழம் எடை போட்டு கொடுத்தான். அப்புறம் வந்துமா அந்த மாதிரி வீடெல்லாம் காலி பண்றாங்க, பொம்மைங்க நிறைய ஜாமான் செட்டு கிடக்குது, வந்து ஏற்றின்னு வாங்கம்மான்னு சொன்னோம். நான் சொன்னேன் எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாப்பா, நாங்கள் வண்டி விட்டு வர முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த பொருளெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்கள் பொண்ணு வேணான்னு சொல்லுவா, நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வேற ஒருத்தரை ஏற்றிட்டு வேணாமா நீங்களே வாங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வர முடியாதுடா அப்படின்னு சொல்கிறோம். இத்தனையோ தாட்டி சொல்கிறோம், நான் அனுப்ப முடியாதுடா புள்ளி அப்படின்னு. இல்லைம்மா நான் இட்டுன்னு வந்து விட்டுட்டு போயிடுறேன், குழந்தைய அனுப்புமா, பொம்மைங்க நிறைய சாமான் இருக்குது, எல்லாம் கொடுத்து நான் அனுப்பி விட்டுறேன், கொண்டாந்து விட்டு போயிடுறேன்னு சொல்லி வேனில் ஏற்றிமா. அதன் பிறகு நடந்த அனைத்தும் ரத்த சாட்சிகளாக கண்முன்னே இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் சுரேஷ் வாகனத்தை நிறுத்திய போது அதில் இருந்து மயங்கி விழுந்திருக்கிறார் சரண்யா. நிலைமையை புரிந்து கொண்ட சிலர் சுரேஷை நைய புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். 9 வயசு குழந்தை கற்பழிச்சான் அப்படின்றாங்க. இதுல வேற அவனுக்கு வந்து 2 குழந்தை வேற இருக்கு. அந்த வயசுலயே இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சத்தியமா சொல்றாங்க, உயிரோடே விடாதீங்க. இதில் இன்னொரு சோகம். சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகுதான் சரண்யாவின் பாட்டி மல்லிகைக்கு விஷயமே தெரியும். வேனில் ஏற்றி போய் மணி 3 மணிக்கெல்லாம் என் மகளுக்கு போன் பண்ணேன். எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. தெரியாத ஆள் கூட நம்ம அனுப்பிட்டுமே, எதுவுமே என்ன பண்றானோ ஏது பண்றானோ, அங்கிறவங்கலாம் திட்டுறாங்க. தெரியாதவங்க கூட அனுப்புறியா, என்ன பண்றானோ ஏது பண்றானோ, இப்படி பண்ணிட்டு எங்கிட்டயாவது சொன்னியான்றது அங்கே ஒரு அம்மா வாட்ச்மேன் அம்மா இருக்குது, அது சொல்லிச்சு. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட குழந்தைய அனுப்பியிருக்க மாட்டேன், ஏடி பாதி அனுப்பினா, அவன் யாருன்னே தெரியாது, அவன் இட்டுமே என்ன பண்றானோ ஏது பண்றானோன்னு சொல்லிக்கினே தான் இருக்கிறாங்க. அப்புறம் என் மகளுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண ஓடியாண்டா. அப்புறம் அவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சோக நெல்லுக்கு வந்து ஃபோன் வருது. என்னம்மான்னு சொன்னாக்கா கேட்டதுக்கு அழுந்துக்குனே ஓடுறா. ஏம்மா இரியம்மா நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அதோடு சரி வரவும் இல்லை. நானும் அங்கே வியாபாரம் பண்ணி அழுந்துங்க அடக்கணும் ஓட்டு வந்து பார்த்தா ஆளே காணும். அப்புறம் பசங்களை கேட்டதுக்கு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பாப்பாளுக்கு அடிபட்டுச்சான் ஐயா தொரப்பாக்கத்தில், அதனால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எக்மோர் போச்சு பிள்ளைய ஏற்றினேன் அப்படின்னு சொன்னான். 2 நாளாகி எனக்கு தெரியல. அப்புறமா பசங்க எங்கள் மருங்கெல்லாம் போய் அங்கே பார்த்துட்டு வந்து அவன் வந்து சொன்னோடு தான் எனக்கு தெரியும் இப்படி ஆனது. வண்டியில் ஏற்றின்னு போனான், வாம்மா நான் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன், கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதை வச்சு சரி குழந்தை தானே அவன் என்ன பண்ண போறான், இட்டும் போய் கொடுத்து அனுப்பிவிட்டுவானேன்னு யதார்த்தமாக அனுப்பிட்டான். இதுபோன்ற சம்பவங்கள் வெளியே தெரிய வரும்போது பொதுமக்களை ஆத்திரமடைய வைக்கின்றன.
அந்த மாதிரி ஆளுங்களாம் நடு ரோட்ல வச்சு சுடணும் சார், இருக்கக்கூடாது. அவங்க இந்த மாதிரி வந்து ஆட்டோக்காரங்க சொல்லி ஏமாத்துறது சரி, சின்ன 25 வயசு சரி 18 வயசா இருக்கட்டும், எந்த ஆம்பளை பசங்களும் நம்பி இந்த மாதிரி செய்ய விடக்கூடாது. பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை என்பதைத்தான் அனைவருமே வற்புறுத்துகின்றனர். ஆனால் பலாத்கார செயலுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அளவிற்கு சமீபத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. துரதிருஷ்டவசமாக இச்சட்டத்திற்கு பிறகு அதிகமான பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பசங்க வந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்கா வருதான்னு நம்மளுக்கு ஒரு கவலை. சரிங்களா, நான் என்ன சொல்றது, நிறைய பேர் சின்ன குழந்தைனா கூட விட மாட்டேன்றானுங்க. உடனே பார்த்த உடனே வந்து நல்லா இருக்குது பாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்து கூட கூட்டின்னு போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. ரொம்ப கோரமே இருக்குது பாக்குறதுக்கு. நீங்க அதுக்கு மேல நான் பேச வேணும். ஓட விட்டு சுடணும், இல்ல தூக்குல போடணும். இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய இவர் ஏன் துணிந்தார்? இவரும் ஒரு காலத்தில் சிறுவனாக இருந்தவர் தானே. அப்போது இவரை இவரது பெற்றோர்கள் சரியாக வளர்த்திருப்பார்களா? ஏராளமான கேள்விகளுடன் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியை அணுகினோம். சொல்லப்போனால் குழந்தை வளர்ப்பு நமது பெற்றோருக்கு இன்னமும் கைவரப் பெறவில்லை என்ற உண்மை அங்கே உணரப்பட்டது. சமீபத்தில் வந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் பென்சிலு, ரப்பரு, பென்னு, நோட் புக்கு, ரெக்கார்ட் நோட் புக்கு, ஜியாமெட்ரிக் பாக்ஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு பரிகாரமா அதை வாங்கி கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணை வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தொட்டு அப்படி ஒரு பைத்தியம் அவருக்கு. பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பில்லாத தொடுதல் என்றால் என்ன என்பதை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். வீட்டுல வளர்ற பொழுதே அண்ணன், தந்தை, வீட்டுல பிற ஆண்கள் இருக்கிற பொழுது கூட எது வரைக்கும் ஒரு பெண் குழந்தைய அணைக்கலாம், எது வரைக்கும் தொடலாம், எது வரைக்கும் தொட்டா உடனே அந்த குழந்தை உஷாராகணும் அப்படின்றத தாய் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கும். இல்லன்னா இது வராது. ஸ்கூல் மாஸ்டர் டியூஷனுக்கு வீட்டுக்கு நம்பிக்கையோட வர வைக்கிறாங்க. அந்த மாஸ்டர் அந்த குழந்தைய தூக்கி மடி மேலதான் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு அன்ஈஸியா ஃபீல் பண்ணா கூட அது பக்கத்துல உட்கார்ந்துட்டு அதனால வந்து படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதை வந்து அங்க வேலை செய்யற சமையல்கார அம்மா பார்த்து சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைய எப்பொழுதுமே மாஸ்டர் தூக்கி மேல வச்சுக்கிறான்னு சொல்லி. சமீபத்தில் அரசு அதிகாரி ஒருவர் வேளச்சேரியில் கொல்லப்பட்டார். சிறுவர்களை பாலியல் உறவுக்கு வற்புறுத்தியதால் இச்சம்பவம் நடந்தது. 17 years, 16 years, 15 year old boys. அந்த ஆள் வந்து அந்த பாய்ஸ் தான் கூட்டிட்டு போவாராம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக வேண்டி. அவங்க பாவட்டியில் உள்ளவங்க இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி வறுமையை உபயோகப்படுத்தி வா உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அவர் அவருடைய உறவுக்காக யூஸ் பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பசங்களுக்கு போர் அடிச்சிச்சு, அழுத்துச்சு, வேண்டாம். அப்படி வேண்டான்னு ஒதுங்கும் போது ஒதுங்க விடல. அவர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாரு, நான் போட்டோ வச்சிருக்கேன் உன்னோட அப்படின்னு. வேற வழி இல்லாம இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் கொண்டாங்க அவரை. நம்மை சுற்றிலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு பிள்ளைகளை பாலியல் தீண்டல் செய்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருப்பதாகவே சொல்கிறார்கள். வந்து இடம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆட்டோ டிரைவர் வந்து மடியில வச்சிருக்காரு. ஆக்சுவலி மடியில வந்து ஹீஸ் என்ஜாயிங் ப்ளஷர். பட் சில்ட்ரனுக்கு வந்து அன்இசினஸ் தெரியல. அப்படியே போக 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் முடிச்சு வச்சு உட்கார வைக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லுது. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியல, இடம் இல்ல அப்படின்ற மாதிரி தான். இது 4th ஸ்டாண்டர்ட்ல அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் மடியில வச்சுட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்ன பிறகுதான் பேரண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி உங்க பொண்ணு சொல்லியிருக்காம சொல்லுவா. பட் நான் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்ல தான் வச்சிருக்கேன். பட் ஆனா அதையும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த அங்கிள் என்ன இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேரண்ட்க்கு வந்து ஒரு உஷாராயிடணும், இது ஏதோ இருக்கு, அதனாலதான் குழந்தை இப்படி. முதல் படி வந்து குழந்தைகளை பேரண்ட்ஸ் வந்து நம்பணும். ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட தம்பி ஒரு குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. இந்த குழந்தை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லு, சித்தப்பா இந்த மாதிரி பண்றாரு. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, இதை நான் வெளியில சொன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும், விட்டுரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சும்மா தொட்டிருப்பான் சித்தப்பா, நீ தப்பா எடுத்துக்கிட்ட. So the mother is trying to convince the child. குழந்தையை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஒழிய ஐயோ இது தப்பே, இது பண்ணக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரல.
அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருமேங்கிற பயம். இப்போ அவேர்னஸ் வந்த பிறகு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய லோவர் குரூப்ல இருந்தா வருது, நிறைய அப்பர் இருந்தா வரல. அப்பர்ல நடக்குது வெளியே வரல. நாங்க வெளியும் கொண்டு வர முடியாது சில விஷயங்கள்லாம். ஏன்னா அதுல வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது மூடி மட்டும் ஒரு அப்பா ஒரு 2 பிள்ளைங்களுமே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. வெளியே இன்ன வரைக்கும் வராது. சொந்த வீட்டுக்குள் கூட சிறுவர்கள் பலாத்காரம் செய்யப்படுவது கசப்பான உண்மை. சில பெற்றோர்கள் பெண் தோழிகளை அனுமதிப்பார்கள். ஆனால் இதில் கூட அதிக ஆபத்து உள்ளதா? பாலியலுக்காக இழுக்கப்படுகிற குழந்தைகள் வந்து இன்னொரு சக மாணவியால தான் கொண்டு போகப்படுறாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெற்றோர் என்ன நினைக்கிறோம், கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு கூட தானே போயிருக்கா, அதனால சேஃபா இருக்கான்னு நினைக்கிறோம். அது உண்மை அது அல்ல. சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியிடம் தீர்வை நாடி சென்றால் அவர்கள் சொல்லும் தகவல்கள் நம்மை பயமுறுத்துகின்றன. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் நோ அந்த ஆள் கிட்ட, இப்ப ஏதோ அபியூஸ் பண்றவங்க ஆணோ பெண்ணோ, அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் நோ சொல்லிச்சுன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பா தப்பிக்கப்படும். எங்க ஸ்கூல்ல நாங்க ஒரு ரோல் பிளே மாதிரி நாங்க பண்ணி காமிச்சோம் பிள்ளைங்களுக்கு. 1 மேன் சித்தப்பா சித்தி யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு குழந்தை இப்படி தொட்டுறாங்க. தொட்டோடனே நாங்க சொல்றோம் நோ. அந்த சவுண்ட் எவ்வளவு சத்தமா சொல்லணும், எவ்வளவு ஃபர்மா சொல்லணும், எப்படி தள்ளி விடணும் அப்படிங்கறத நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த பிள்ளைக்கு. நோங்கிறத ஃபர்மா சொல்லணும், அதுவும் கத்தி சொல்லணும். உத்தண்டிக்கு போயிருந்தேன், பிள்ளைங்களை மடியில வச்சுட்டு எல்லாரும் இருக்கும்போது வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களா, அந்த குழந்தைக்கு மடியில வைக்கிறாராம் ஒரு அங்கிளோ யாரோ, வச்சுட்டு அந்த மத்தவங்க பார்க்காம இருக்கும்போது மெதுவா அங்க தொடுறது இங்க தொடுறது. அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியல. நான் சொல்லி கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு, எல்லாரும் முன்னாடியும் என்ன அங்கிள் இப்படி தொடுறீங்க அப்படின்னு கேளு, ஒரு முறை கேளு, அதுக்கப்புறம் கை வைக்க மாட்டான். பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என பேசும் நாம் மல்லிகை பாட்டி செய்ததை நினைக்கும் போது பெரியவர்கள் கூட இதில் கத்துக்குட்டிதான் என்பதை உணரலாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இல்லையா, இந்த பாட்டி தானே சொல்லணும் போகாதன்னு சொல்லிட்டு. நாங்க எங்களோட பேரண்டல் மீட்டிங், நாங்க ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங் வைக்கும் போது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க சொல்றோம், எப்படி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பிள்ளைங்களை பேச விடணுமா விடக்கூடாதா, எவ்வளவு பேச விடணும், என்னென்ன மாதிரி கண்காணிப்பு வைக்கணும்னு எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் 100% கனெக்ட் பண்றோம். நம்ம அப்படிதான் உள்ள கொண்டு வர முடியும். இது ஸ்கூல்ல வர்ற பேரண்ட்ஸ் ஓகே, ஸ்கூல்ல வராத பேரண்ட்ஸ் பாட்டிமாக்கே தெரியாது இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்பலாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்? இப்போ பாட்டிமாக்கு வந்து விழிப்புணர்வு இல்ல கிடையாது. அந்த இடத்துல வந்து பாட்டிக்கு விழிப்புணர்வு இருந்திருந்தா அந்த பாட்டியை வந்து எப்படி அந்த டிரைவர் கூட அனுப்பிச்சிருப்பாங்க அந்த குழந்தைய சொல்லுங்க, அனுப்ப முடியாது. விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பள்ளி ஆசிரியர்களின் பங்கு இதில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையே சிறுவர்களை பலாத்காரம் செய்பவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இது பேசிக்கலா ஒரு மனவியாதி. இந்த குழந்தைகளை தொட்டு இன்பம் அனுபவிப்பது என்பது ஒரு மனவியாதி. இந்த மனவியாதியை ட்ரீட் பண்ணா அவங்க சரியாவாங்க. அவளுக்கு அதுக்காக நம்ம எல்லாத்திலையும் ஒவ்வொருத்தரையா போய் யாருக்கு மனவியாதி இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது வெளியில வராது. அதனாலதான் ஜென்ரலா எல்லாருக்குமே நம்ம சொல்றோமோ ஒழிய, நிறைய பாருங்க சீரியல் ரேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கிட்ட மட்டும்தான் உறவு வச்சுக்க முடியும், அவனால வெளியில யார்த்தையும் உறவு வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேசஸ் கூட இருக்குது. இந்த அபியூசர்ஸ் அவங்க வந்து விக்டிம் ஆஃப் அபியூசிங். முந்தி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் குழந்தையா இருக்கும் போதோ அவன் அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தானா அந்த அபியூஸ் ஆக்ட் அவன் ரீப்ளே பண்ணுவான். when he grows big, அவனோட நாலேஜ் இல்லாமலேயே அது ரீப்ளே ஆகும். மனித வனங்களை நெறிப்படுத்தினால் தவிர சுரேஷ் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்தபடியே இருப்பார்கள். ஆனால் மனித மனங்களை நெறிப்படுத்த நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். பல பேருக்கு வயதான காலத்துல பார்வை மங்கி போயிடுது. எப்போதும் பார்த்து ரசிச்ச ஒரு உலகம் கண்ணுக்கு தெளிவா தெரியாதப்போ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதனால கண் அறுவை சிகிச்சை செய்து இழந்த பார்வையை திரும்ப பெறணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். பணம் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம், உயர்தர மருத்துவமனைகள் இருக்கு. ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு இலவச மருத்துவ முகாம்களை அடைக்கலாம். ஆனா இலவச மருத்துவ சிகிச்சையில இருந்த கொஞ்ச நஞ்ச பார்வையும் பரிபூர்ண பரிதாபம் எங்க நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரம்பலூர் வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த இவரது பெயர் செல்லதுரை.
மெல்ல தடுமாறி எழும் அவர் பழக்க தோஷத்தால் கன்று குட்டி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறார். 2008 கண் பார்வை பறிபோனதிலிருந்து இப்படித்தான் தடுமாறுகிறார் செல்லதுரை. கண் அறுவை சிகிச்சைக்கு சென்று தவறான சிகிச்சையால் கண் பார்வை இழந்து நிற்கிறார் அவர். ஹோட்டல்ல வேலை பார்த்துருந்தேன். ஆபரேஷன் பண்ண சொல்லி அழைச்சிட்டு போய் என் கண்ணை வீண் பண்ணிட்டாங்க. 3 குழந்தைங்க. வேலை விட்டு இல்லாம வீட்டுல தான் இருக்கேன். மருந்து ஊத்திக்கலான்னு போனேன். நீங்களும் ஆபரேஷன் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. 2008 பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை. சுற்று வட்டாரங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு இந்திய பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்துடன் சேர்ந்து இலவச கண் அறுவை சிகிச்சை செய்தது. இந்த அறுவை சிகிச்சையில் பல தவறுகள் நடந்ததால் கிட்டத்தட்ட 29 பேர் பார்வை பாதிப்புக்கு ஆளானார்கள். செல்லதுரைக்கு ஒரு கண் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னொரு கண்ணிற்கு பார்வை கொண்டு வர தனது சொத்தையே விற்க வேண்டி வந்தது. கண்ணெல்லாம் பொங்கி கீழே வந்துருச்சு. திரும்ப கட்டி திரும்ப திருச்சி கொண்டு போயிட்டாங்க. திருச்சி கொண்டு போய் அங்கேயும் 15 நாள் இருந்தாங்க. அங்கேயும் ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு கடை வாங்கிட்டு மதுரை அரவிந்துக்கு போய் அங்கேயும் 1.5 மாசம் 2 மாசம் இருந்தேன் சொந்த செலவுல. அங்கேயும் ஒன்றும் வேலையாகல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த கண்ணை எடுத்தாதான் இந்த கண்ணு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. 2007 அந்த டைம்லயே. இப்போதைக்கு நான் பிளாஸ்டிக் கண்ணு வச்சிருக்கேன். பெரம்பலூர் அரணாரை பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன். அரைக்குறை பார்வையுடன் இருக்கும் இவர் பிச்சை எடுக்கும் நிலை தனக்கு வந்துவிடக் கூடாது என வாழ்வுடன் போராடுகிறார். முகாம் போட்டிருந்தாங்க தோட்டத்துல போன செஞ்சு விட்டாங்க. செஞ்சு ஒரு 15 நாளைக்குள்ள என் கண்ணு செப்டிக் ஆயிடுச்சு. திரும்ப கொண்டு போய் சோசப்லேயே காட்டினேன். அவங்க திருச்சியில கொண்டு போய் வச்சிருந்து 1 வாரம் 10 நாள் வச்சிருந்து சரியா போயிடும் போங்கன்னாங்க. ஒன்றும் பார்வையே இந்த கண்ணு இது கிடையாது. எனக்கு பார்வையே இல்லை. இட்லி கடையில் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நைட்டில் மட்டும் ஒரு 2 மணி நேரம் செய்தான். அவங்க சும்மா ஒரு 20 ரூபா 5 ரூபா தருவாங்க. அதை வச்சு முடிவு குழப்பம் ஓட்டிட்டு. செல்லதுரையும் சாமிநாதனும் இந்த சம்பவத்தில் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான். வயதான காலத்தில் பார்வையை பறித்து விட்டார்களே பாவிகள் என்று கதறுகிறார்கள் இந்த முதியவர்கள். பொதுவாக இலவச கண் அறுவை சிகிச்சை மூலம் பார்வை பெற்றோர் ஏராளம். ஆனால் இந்த சம்பவம் அலட்சியத்தால் ஏற்பட்டது என்கிறார்கள். கெட்டுப்போன மருந்துகளை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட கண்ணிற்கு பதில் வேறு கண்ணை அறுவை சிகிச்சை செய்ததும் நடந்துள்ளது. பெரம்பலூர் கண் சிகிச்சை முகாமில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அரசு அலுவலகங்களுக்கு படியேறி சோர்ந்து போனதுதான் மிச்சம். அரசாங்கம் எதுவும் செஞ்சு தரல. ஹாஸ்பிட்டல் எந்த இதுவும் எடுக்கல. கொடுத்த வைக்கலும் ஒரு ஸ்டெப் இருக்காத விட்டாங்க. அதோட வீட்டுல தான் இருக்கிறேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். அவங்களும் தெரியாது போ அப்படின்ட்டாங்க. திருச்சியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். அவங்களும் சொன்னாங்க. திரும்ப வந்தேன், ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்னும் எனக்கெல்லாம் செய்யலீங்க. இலவசம்ங்கிற விஷயம் எப்பவுமே பிரச்சனை தான் பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. ஆனாலும் இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க? பல நாடுகள்ல மருத்துவ சேவைங்கிறது அரசு கட்டுப்பாட்டுல இலவசமாவே ரொம்ப சிறப்பா செய்யப்பட்டு வருது. ஆனா இங்க மருத்துவம் வியாபாரமாகிடுச்சு. ஆட்களுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் செய்யறதுல டாக்டர்களுடைய அலட்சியம் ரொம்பவே அதிகரிச்சு.
மருத்துவர்களோட அலட்சியத்தால பார்வை பறிப்போன விஷயத்தை பார்த்தோம். இந்த மாதிரி பல்வேறு அலட்சியங்கள் சில பேரோட உயிரெடுக்கிற அளவுக்கும் போயிருக்கு. அலட்சிய தவறுகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? சட்டம் என்ன சொல்லுது? இந்த மருத்துவ சிகிச்சையில கவனக்குறைவின் காரணமாக ஏற்படுற மரணத்துக்கான தண்டனை 2 ஆண்டுகால சிறை தண்டனை, இல்லைன்னா ஃபைன், இல்லைன்னா 2 சேர்ந்து வழங்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மருத்துவர் தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் தன்னிடம் சிகிச்சைக்காக வந்திருக்கும் பேஷண்ட்டுக்கு அவர் ட்ரீட்மெண்டா கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்கவில்லை அப்படிங்கிறது குற்றமாகாது. ஏன்னா அது நோயாளியை பொறுத்தது, நோயாளியுடைய நோயின் தன்மையை பொறுத்தது, இதர பிற காரணிகளை பொறுத்து இருக்க காரணத்தினால அதுக்காக ஒருத்தர் மரணத்தை தழுவினா டாக்டர்ஸ் மீது கேஸ் அது வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது, அது தண்டனை கிடைக்கப்பட மாட்டாது. ஆனால் கவனக்குறைவின் காரணமாக, அசட்டையின் காரணமாக, தவறான மருத்துவத்தின் காரணமாக ஒரு நோயாளி அவர் மரணத்தை எட்டும் பொழுது இந்த சட்டப்பிரிவு 304A IPC வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறது. அலட்சியத்தினால செய்யக்கூடிய தவறுகள்னால எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேறொரு விளக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.